தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலமே உள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர், தமிழக வெற்றிக் கழக தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. 2014 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜகவை, குறிப்பாக மோடியை பிரதமர் வேட்பாளராக நாடு முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல பணியாற்றியது பிரசாந்த் கிஷோரின் ஐபெக் நிறுவனம். அது முதல் இந்திய அரசியலில் தேர்தல் வியூகம் வகுப்பாளர் என்ற சொல் பிரபலமடைய தொடங்கியது. அதேபோல் ஐபெக் நிறுவனமும் பிரபலமானது. பாஜக தொடங்கி காங்கிரஸ் மட்டுமல்லாமல் பல்வேறு பிராந்திய கட்சிகளுக்கும் இந்த நிறுவனம் தேர்தல் பணியாற்றியிருக்கிறது. இந்த நிறுவனத்தில் பணியாற்றி பிரிந்து சென்றவர்கள் தனித்தனியாக தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனங்களை தொடங்கி நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் திமுகவுக்காக பணியாற்றிய ஐபெக் நிறுவனம் சுமார் 300 கோடிக்கு மேல் கட்டணமாக பெற்றதாக அப்போதைய தகவல்கள் வெளியாகின. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஐபெக் நிறுவனத்தை தன்னுடன் பணியாற்றியவர்களிடம் வழங்கிய பிரசாந்த் கிஷோர் பீகார் அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார். அன்று பாமக சொன்னதை இன்று விஜய் சொல்கின்றாரா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரசாந்த் கிஷோரை அறிமுகம் செய்து வைத்தது ஆதவ அர்ஜுனா தான் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட மனவருத்தம் காரணமாக ஆதவ அர்ஜுனா திமுக பக்கம் இருந்து நகர்ந்து விசிகளில் இணைந்து துணை பொதுச் செயலாளராக பணியாற்றினார். விஜயின் அரசியல் வருகைக்கு பின்னர் விசிகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து அங்கு முக்கிய பொறுப்பை பெற்றிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அக்டோபர் மாதம் விஜய் கட்சியின் மாநாடு நடைபெற்று வருவதற்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோர் விஜயுடன் பேச்சுவார்த்தையை முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்போது நடைபெறாத சந்திப்பு ஆதவ அர்ஜுனாவின் என்ட்ரிக்கு பிறகு நடைபெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஏற்கனவே தேர்தல் வியூகம் அமைக்கும் பணிகளை ஜான் ஆரோக்கியசாமி மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது விவாதத்திற்கு உள்ளானது. அவரும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்போது அதற்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுக்க தொடங்கிவிட்டது. பிரசாந்த் கிஷோர் சந்திப்பில் அது மேலும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.